இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஆகஸ்ட் 2025ல கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 27,000 கார்கள் கம்மியாக விற்பனையாயிருக்கு. கடந்த மாதம் ஜிஎஸ்டி ரிவிஷன்ல கிளாரிட்டி இல்லாத காரணத்தினாலையும் மக்கள் கார் வாங்குறதுக்காக வெயிட் பண்ண காரணத்தினாலையும் இந்த சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சிருக்கு. பட் ஒரு சில கார் நிறுவனங்கள் இந்த ட்ரெண்டை பீட் பண்ணி 70% மேல வளர்ச்சி அடைஞ்சதும் இந்த மாதத்துல தான். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் கடந்த மாதம் எந்தெந்த கார் நிறுவனங்கள் எவ்வளவு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க, ரேங்கிங்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கிற சேஞ்சஸ் பத்தி குயிக்கா பார்த்தலாம். ரேங்கிங்ல 14வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜீப் நிறுவனம். ஆகஸ்ட் 2025ல 210 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 340 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 38% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. 13வது இடத்தை சிட்ரோயன் பிடிச்சிருக்காங்க. 403 கார்களை தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 1275 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. டிஸ்பைட் அவங்க பல அட்ராக்டிவான புதிய கார் மாடல்களை அப்டேட் பண்ண பிறகுமே சேல்ஸ் வால்யூம்ல கிட்டத்தட்ட 68% வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. 12வது இடத்துல நிசான் நிறுவனம் இருக்காங்க. 1384 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 2263 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 38% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு நிசான் நிறுவனம். 11வது இடத்துல ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம் இருக்காங்க. 2719 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 3577 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. 24% வீழ்ச்சியை ஃபோக்ஸ்வேகன் நிறுவனமும் அடைஞ்சிருக்காங்க. 10வது இடத்துல ரெனோ நிறுவனம் இருக்காங்க. 3015 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடமும் எக்ஸாக்டா இதே நம்பர்ஸ் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. ஷோரூம்ஸ்ல ஃபுட் ஃபால்ஸ் கம்மியா இருந்தும் கூட ரெனோ நிறுவனம் 2 புதிய அப்டேட் ரெனோ கைகர் மற்றும் ட்ரைபருக்கு கொடுத்ததுனால டீசென்டான நம்பர்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9வது இடத்தை ஹோண்டா பிடிச்சிருக்காங்க. 3850 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 5326 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. 27% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ஹோண்டா நிறுவனம். 8வது இடத்தை ஸ்கோடா பிடிச்சிருக்காங்க. 4971 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 2772 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 80% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க ஸ்கோடா நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணம் கைலாக் எக்கச்சக்கமான கார்கள் விற்பனையாகுது. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய கார் மட்டுமே அதிக சேல்ஸ் வால்யூமை புல் பண்ணுது. 7வது இடத்தை எம்ஜி பிடிச்சிருக்காங்க. 6578 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 4571 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 44% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ஜி நிறுவனத்தோட மேஜர் சேல்ஸ் வால்யூம் எலக்ட்ரிக் கார்கள்ல இருந்து வருது. மக்கள் ஜிஎஸ்டி மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கார்கள்ல எந்த சேஞ்சும் வரப்போறதில்லை அப்படிங்கிறதுனால எம்ஜி கார்களை நம்பி வாங்கினாங்க. இதன் காரணமா கிட்டத்தட்ட 44% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க எம்ஜி நிறுவனம். 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா நிறுவனம். 19608 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 22,523 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 12.9% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க கியா நிறுவனம். 5வது இடத்தை டொயோட்டா நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. டிஸ்பைட் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கூட, டொயோட்டாவோட பிரீமியம் பிரைசிங் இருந்தும் கூட சேல்ஸ் வால்யூம்ல பெரிய வீழ்ச்சி இல்லை. 29,302 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 28,589 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5% வளர்ச்சியை தான் சந்திச்சிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். 4வது இடத்தை மஹேந்திரா பிடிச்சிருக்காங்க. 39,399 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 43,277 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க. மஹிந்திராவை பீட் பண்ணி டாடா நிறுவனம் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 41,001 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 44,000 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. 7% குறைவாக விற்பனை செஞ்சிருந்தாலும் டாடா நிறுவனத்தோட எலக்ட்ரிக் கார்கள் மீண்டும் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. 2வது இடத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹியூண்டை பிடிச்சிருந்தாங்க. டாடா மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் ஹியூண்டையோட சேல்ஸ் வால்யூமை பீட் பண்ணி பல மாதங்களாக மாறி மாறி செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்க. ஹியூண்டை நிறுவனம் அவங்களுடைய சேல்ஸ் பொசிஷனிங்கை மறுபடியும் தக்க வச்சிருக்காங்க. 44,000 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 49,000 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11% வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எப்பவும் போல மாருதி சுசுகி இருக்கு. 1,31,000 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 1,43,075 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. 8% தான் அப்படின்னாலும் 13,000 கார்கள் குறைவாக விற்பனை செஞ்சிருக்காங்க. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களுமே 30% வரைக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.